ஹலோ காய்ஸ், ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக திண்டுக்கல் வந்திருந்தோம். ஸோ போகிற போக்கில் சிறுமலை வந்து எட்டி பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் லோக்கல் பஸ் ஏறணும். இங்கே வந்து ரீச்சாவே எங்களுக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலியோட தான் வந்திருந்தோம். நாங்கள் வரப்போ கிளைமேட் கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. திண்டுக்கல் டு சிறுமலை பைக்கில் வந்து ஒரு 1 hour, பஸ்ஸில் வந்து ஒரு 2 hours ஆகும். இங்கே தான் வந்து விடுதலை மூவி ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சிவன் கோயில் தான் ஃபேமஸ். இந்த மலை மேலே ஏறணும்னா ஒரு 2 hours ஆகுமா, வரதுக்கு ஒரு 2 hours ஆகும். அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. கீழே ஒரு சித்தர் கோயில் வச்சு அங்கே சாமி கும்பிட்டு அங்கே அன்னதானம்லாம் போட்டாங்க. சாப்பிட்டு எங்களுக்கு பஸ் மறுபடியும் பிடிக்கணும், அவசரமாக ஓடி வந்து பஸ்ஸை விட்டாச்சு. பிகாஸ் எனக்கு 6 o'clock வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ நான் ட்ரெயினை பிடிச்சா தான் ஊருக்கு போய் சேர முடியும். ஸோ இங்கே வந்து மிளகு தான் ஃபேமஸ் சிறுமலையில். ஸோ அது வாங்க கூட எங்களுக்கு டைம் இல்லை. ஃபேமிலியோட எல்லாரும் காரில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து லிஃப்ட் கிட்ட அப்படியே கீழே இறங்குறப்ப டீ ஷாப்பில் நிறுத்துறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பைசன் பார்த்தேன். டிவியில் தான் பார்த்துருக்கேன். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தனியாக மாட்டினா கதை முடிஞ்சிட போல பயந்துட்டே பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே பலாப்பழம் வாங்கிட்டு அவங்க டைமுக்கு வந்து கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து இமாலயன் ஹனி டீ இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் ஹனியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ வந்து போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோட சிறுமலை ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டில் கீழே வந்து டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.